ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறதான ஏஜே பவர் மினிஸ்ட்ரியின் சார்பிலே உங்களை சந்திப்பதிலே மிகவும் சந்தோஷம். அன்பின் வார்த்தைகள் நிகழ்ச்சியிலே கர்த்தர் இன்றைக்கு கொடுத்திருக்கிறதான அருமையான வார்த்தை சங்கீத புத்தகம் திருப்பாடலின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 35வது இறை வார்த்தை. உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். தாவீது சொல்கிறார் உம்முடைய காருண்யம், உங்கள் வாயில் வார்த்தையினாலே ஆண்டவரை சொல்லுங்கள். ஆண்டவரே, உம்முடைய இரக்கம், உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். இருக்கிற இடத்துல, நீங்கள் வசிக்கிற இடத்துல உங்கள் தலைகளை உயர்த்துகிற தேவனவ. அந்த 18ஆம் சங்கீதத்தில் தலைப்பிலை வாசித்து பாருங்கள். சவுல் கையிலே விடுவித்த ஆண்டவர் விடுவிக்கும் போது அவர் பாடின சங்கீதம் என்று எழுதப்பட்டிருக்கும். எதிரி ஒரு பக்கம் விரட்டி கொண்டிருக்கிறார் தாவீதை. தன் சொந்த மாமனாரான சவுல் ஒரு பக்கம் விரட்டி கொண்டிருக்கிறார். இவர் கையிலிருந்து விடுவித்த போது ஆண்டவரை நோக்கி பாடின சங்கீதம் தான் இது. எனக்கு அருமையான உம்முடைய காருண்யம். சாதாரண ஆடு மேய்த்த தாவீது சொல்கிறார், உம்முடைய காருண்யம், உம்முடைய இரக்கம் என்னை பெரியவனாக்கும். சத்துருக்கள் கைக்கும் சவுலின் கைக்கும் தாவீதை விடுவித்தவர், எதிரியின் கையிலிருந்து விடுவித்தவர் உங்களையும் விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். உங்கள் சரீரத்தில் இருக்கிற நோய்களை விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். இன்றைக்கு உங்களை நீங்கள் இருக்கும் இடத்துல ஆண்டவர் உயர்த்தி ஆசீர்வதிக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, அந்த சங்கீதத்தை வாசித்து பாருங்கள். எதிரியின் கையிலிருந்து விடுவித்தார் ஆண்டவர், நெருக்கத்திலிருந்து விடுவித்தார். 3வது வார்த்தை சொல்லுகிறது, நெருக்கத்திலிருந்து விடுவித்தாராம். இதே சங்கீதத்தை 2 சாமுவேல் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 3:7 நம்ம வாசிக்க முடியும். எனக்கு அருமையானவர்களே, அவர் நெருக்கத்தில் இருந்த போதும் அவர் விடுவித்தார். சாவின் குழியில் இருந்த போதும் விடுவித்தார். பாதாளத்தில் இருந்த போதும் விடுவித்தார் என்று சங்கீதக்காரன் சொல்கிறார். எதிரி விரட்டி கொண்டிருக்கிறார், ஆண்டவரோ நெருக்கத்திலிருந்து என்னை விடுவித்தார் என்று சொல்கிறார். என்னுடைய நிலை என்ன என்று தெரியும், நான் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறேன். அவர் விடுவிக்கிற மாத்திரமல்ல, அவருடைய காருண்யத்தினால் என்னை பெரியவனாக்குகிறார். அந்த அறிக்கை தான் பின்னாட்களிலே சவுலை சமஸ்த இஸ்ரவேலின் ராஜாவாய் மாற்றினது. நீங்கள் இருக்கிற இடத்திலும், நீங்கள் இருக்கிற பகுதியிலும், நீங்கள் வசிக்கிற இடத்திலும் ஆண்டவர் உங்களை உயர்த்தி ஆசீர்வதிக்க விரும்புகிறார். எனக்கு அருமையானவர்களே, கடன் பாரத்தோடு ஒரு குடும்பம் வந்தார்கள். 15 லட்சம் ரூபாய் கடனோடு கண்ணீர் வடித்து நின்றார்கள். அவர்களுக்கு விதமாய் சொன்னார்கள், சுமார் 18 ஆண்டுகளாக நான் கடனோடே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். எவ்வளோ சம்பாதிக்கிறோமானால் கடனை மாத்திரம் அடைக்க வழியில்லை என்று சொன்னார்கள். எனக்கு அருமையானவர்களே, சில ஆலோசனை சொல்லி தெய்வத்தை மாத்திரம் தேடுங்கள். சிலுவையிலே மரித்த இயேசுவை, உயிரோடு இருக்கிற இயேசுவின் பாதத்தில் தினந்தோறும் செவியுங்கள் என்று சொல்லி ஆலோசனை சொல்லி அனுப்பினேன். ஓராண்டுக்குள்ளாய் அந்த கடனை அடைத்தார்கள். ஆண்டவர் சில வழியை திறந்தபடினாலே ஒரு விசைப்படகு வைத்து இன்றைக்கும் அந்த விசைப்படகு தூத்துக்குடி மீன்பிடி துறைமுகத்தில் தொழில் செய்து கொண்டிருக்கிறது. அவர்கள் ஒரு உரிமையாளராய், போட்டிற்கு ஒரு ஓனராய் தேவன் அவர்களை உயர்த்தியிருக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு நண்பா, என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி, உங்களையும் ஆண்டவர் இன்றைக்கு பெரியவனாக்க ஆண்டவர் விரும்புகிறார். நீங்கள் இருந்த குறைகள் போது, உங்களுக்குள்ளாக இருந்த குறைகள் இன்றைக்கு அந்த குறைகளெல்லாம் நீக்கி நிறைவாக்கப் போகிறார். நாம் ஜெபிப்போமா? மகா பரிசுத்தமுள்ள தகப்பனே, இந்த அற்புதமான வேலைக்காய்மை சோதரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலே உம்முடைய வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு இருதயத்துக்குள்ளும் கர்த்தருடைய பிரசன்னம் இறங்குவதாக. அவர்கள் இருக்கிற இடங்களிலே கர்த்தர் அவர்களை உயர்த்துவீராக. உம்முடைய காருண்யம் ஒவ்வொருவரையும் பெரியவனாக்கட்டும். தாவீதை உயர்த்தின அதே அன்பு ஆண்டவர் இவர்களையும் உயர்த்தி ஆசீர்வதியும். ஒவ்வொரு மேலும் இந்த அபிஷேகம் இறங்குவதாக. அற்புதம் செய்து மகிழ பண்ணும், ஆசீர்வதியும், ஆளுகை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.